கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தி ரேவதியோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. இதை பார்த்துட்டு இருந்த பாட்டிக்கு ஆனந்த கண்ணீர் விட்டு, அப்பாடா எப்படியோ முருகா நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தேன்னு வேண்டிக்கிறாங்க. மாயா பறந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்து, ஐயோ பொழப்பு போச்சு, எங்க குடிமொழிக்கு போச்சு, எங்க பொழப்பே போச்சு, வாழ்க்கையே போச்சு அப்படின்னு தலை மேல கை வைக்கிறாங்க. மாயா ஏன் இப்படி புலம்புறேன்னு கேட்குறாங்க. சந்திரா அந்த டிரைவர் பையன் மாயா கழுத்துல தாலியை கட்டிட்டான். இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன், எங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம், நாங்க காணாத இடத்துல போய் மகேஷ் நானும் எப்படியோ பொழைச்சுக்கிறோன்னு உங்ககிட்ட எவ்வளவோ படிச்சு சொன்னேன். நீங்க தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீ இந்த சொத்துக்கு வாரிசாவேன்னு ஆசையை தூண்டி விட்டீங்க. இப்ப பாத்தீங்கல்ல என்னெல்லாம் நடந்திருக்கு. மகேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க சிவனாண்டி வர்றாங்க. என்னாச்சுன்னு வந்து கேட்கும்போது மாயா ரொம்ப புலம்புறாங்கிறாங்க. சந்திரா எங்க உங்களை நம்பி நான் தெருவில் நிற்கிறேன், மற்றது எல்லாம் விடுங்க, மகேஷ் எங்க இப்போ அப்படின்னு கேட்கும்போது, நீ என்னமா மகேஷை பத்தி எங்ககிட்ட கேட்குறீன்னு சிவனாண்டி கேட்குறாங்க. ஆமாங்க உங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, கல்யாணத்தை நிறுத்திற்காக நீங்க தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கீங்களா, எனக்கு மகேஷ் வேணும் ப்ளீஸ், எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்து விடுங்கிறாங்க. என்னம்மா லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்க, மகேஷ்க்கு ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நான் தானே ஆரம்பத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருக்க நான் எதுக்கு மகேஷை கடத்துறேங்கிறாங்க. இல்லங்க இவங்க ஏதோ டென்ஷன்ல உளறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சந்திரா ஏமா சந்திரா டென்ஷன்ல உளறதுக்கு ஒரு லாஜிக் வேண்டாமா. மாயா மகேஷை 2 பேர் தான் கடத்திருக்கணும், ஒன்று அந்த சாமுண்டீஸ்வரியா இருக்கணும், இல்லைன்னா அந்த டிரைவர் பையன் ராஜாவா இருக்கணும். இவங்களை தவிர வேறு யாரும் கடத்திருக்க மாட்டாங்கன்னு சிவனாண்டி சொல்றாங்க. ஆமாமா அவர் சொல்றதுதான் சரியா இருக்குதுங்கிறாங்க. சந்திரா மகேஷ்க்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தது நான் பத்திரகாளியா மாறிடுவேன், யாரையும் சும்மா விட மாட்டேங்கிறாங்க. மாயா உன் கோவம் என்னங்கிறது எங்களுக்கு புரியுது, கோவத்தை இங்க காட்டி பிரயோஜனம் இல்லை, போய் சாமுண்டீஸ்வரி கிட்டயோ இல்லை ரேவதி கிட்டயோ போய் காட்டுப்போ அப்படின்னு சொல்லவும், ஆமா மாயா அங்க போய் காட்டி எங்க அக்கா கிட்ட இல்லைன்னா ரேவதி கிட்ட போய் சொல்லுப்போ அப்படின்னு சந்திரா சொல்லவும் மாயா வெடுக்குன்னு வராங்க. கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கிற பெருமையில சாமுண்டீஸ்வரி பாட்டியை கூப்பிடுறாங்க. ஏ கிளவி கல்யாணம் எப்படி சிறப்பா பண்ணிட்டேன் பாத்தியா, உன் பேரை என் வீட்டுக்கு மருமகனா வருவான்னு நீ சொல்லிட்டு இருந்தியல்ல, ஆனா என் வீட்டு டிரைவரை என் மருமகன் ஆக்கிட்டேன், நான் சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா, பேரன் தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வருவான்னு வாய்க்கிலேயே சொல்லிட்டு இருந்தியல்ல, இப்ப இல்ல அதெல்லாம் என்னாச்சு, என்கிட்ட சபதம் போட்டு உன்னால என்னைக்காவது ஜெயிக்க முடியுமா, இந்த சாமுண்டீஸ்வரியை ஜெயிக்க உன்னால என்னைக்கு முடியாது. மயில் வாகனம் ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க. அத்தையோட நிலைமையை பாத்தீங்களா, அவங்க பாட்டி கிட்ட விவரம் தெரியாம சவால் விட்டுட்டு இருக்காங்க, அதுவும் சீரியஸா சவால் விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காமெடிங்கிறது அவங்களுக்கே தெரியல பாருங்க, இந்த விவரம் எல்லாம் நமக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க சீரியஸா பேச பேச நமக்கு சிரிப்பு தான் வருதுமாங்கிறாங்க மயில் வாகனம். விடுங்க மாப்பிள்ள, சாமுண்டீஸ்வரி நல்லா கத்திட்டு போகட்டும், நமக்கு தானே ராஜா யாருங்கிறது தெரியும், கத்த வரைக்கும் கத்திட்டு விட்டுருங்கிறாங்க ராஜராஜன். சாமுண்டீஸ்வரி வாஸ்தவம் தான், நீ சொல்றதெல்லாம் சரிதான், நான் உங்ககிட்ட தோத்து தான் போயிட்டேன், நான் ஒத்துக்கிறேன், எப்படியோ என் பேத்தி வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு போச்சு, அது எனக்கு போதும், அவ எங்க இருந்தாலும் யார் கூட வாழ்ந்தாலும் அவ சந்தோஷமா வாழணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். இப்பவும் சொல்றேன் சாமுண்டீஸ்வரி, என் பேத்திய கல்யாணம் பண்ணனவ எனக்கும் பேர மாதிரி தானே. சாமுண்டீஸ்வரிக்கு குறுங்குறுங்குது. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும், ஆமா என் பேத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டவே எனக்கு பேர முறைதான் ஆகும். இதா பார் சாமுண்டீஸ்வரி, வெற்றி தோல்வி எல்லாம் நாம முடிவு பண்றது கிடையாது, எங்க அப்பா முருகன் முடிவு பண்ணணும், இது வெற்றி இது தோல்வின்னு, நீ அதை நல்லா புரிஞ்சுக்கோன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா சிவனாண்டி, ச்சே நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னாச்சு, நினைச்சதாங்க எனக்கும் மனசு உடஞ்சு போச்சு, எவ்வளவு பிளான் பண்ணணும் இந்த கல்யாணம் நிறுத்தறக்கும் நடக்கிறக்கும், எப்படி எல்லாம் நாம பாடுபட்டோம், ரேவதி வாழ்க்கை வீணா போகும், உங்க அக்காவை பழி வாங்கணும்னு நினைச்ச, அவ முகத்துல கரிய பூசணும்னு நினைச்ச சந்திரா, கடைசியில நம்ம மூஞ்சில தான் உங்க அக்கா கரிய பூசிட்டாங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாங்க அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் எனக்கு நினைச்சா வேதனையா இருக்கு, அந்த டிரைவர் பையன் ரொம்ப பொல்லாதவ எமகாதக, வீட்டுல டிரைவரா இருந்த போதே எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிட்டு இருந்தான், இப்ப அக்கா வீட்டுல மருமகனா வந்து உட்கார்ந்துட்டான்னா வேண்டாம், அதை நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் பதறுதுங்கிறாங்க சந்திரா. ஆமா அதிகாரம் இல்லாத போதே ஆடாடுன்னு ஆடுனா, இப்ப அதிகாரம் வேற கிடைச்சிருச்சு, அக்கா வீட்டுல அவனுக்கு உரிமையும் கிடைச்சிருச்சு, நீ அடுத்தது அவன் என்ன வேணாலும் செய்வ சந்திரா, எனக்கு நினைச்சா கவலையா இருக்குது, சும்மாவே வந்து சும்மா நிப்பான், இப்ப சூப்பர்மேன் மாதிரி வந்து நிக்கிறான், மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்னங்க மறுபடியும் என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்கன்னு சந்திரா கேட்கவும், ஆமா அவனை சுத்தி ஒரு மர்மம் இருக்குது சந்திரா, யாரு அவன் பேக்ரவுண்ட் என்ன, ஒரு சாதாரண டிரைவருக்கு இவ்வளவு அறிவு திறமை இருக்குமா, நிச்சயமா அவனுக்கு பேக்ரவுண்ட் ஏதோ இருக்கு, சாதாரண பேக்ரவுண்டா இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்டா இருக்கும். ஆமாங்க எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு, அந்த பாட்டி இருக்காளே அவ ஆரம்பத்துல இந்த மண்டபத்துல ஆடாடுன்னு ஆடிக்கிட்டு இருந்தா, இந்த டிரைவர் தாலி கட்டுனதும் அவ பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை, ஏதோ பேருக்கு கொஞ்சமா புலம்பிட்டு கிளம்பிட்டா, எனக்கு அப்போ ஒரு டவுட் வந்துச்சு, திடீர்னு ஏன் அந்த கிளவி தணிஞ்சு போயிட்டா, எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சந்தா சொல்றாங்க. ஆமாமா எனக்கும் அதுல ஒரு டவுட் இருக்கு, அவன் யாரு எந்த ஊரு என்னங்கிறது விவரம் தெரிஞ்சா அடுத்தது அவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம், சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன் சந்திரா நீ கவலைப்படாதுன்னு போறாங்க. ரேவதி ரூமுக்குள்ள வந்ததும் மாலையை கழட்டி போட்டுட்டு எக்கி எக்கி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க ரோஹிணி துர்கா இவங்க எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அழாத ரோஹிணி, நீ அழுகிறத பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நீ நாங்க என்ன செய்யணும்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் முறிஞ்சு போயிடக்கூடாது, இது நடந்திருக்க கூடாதுதான், ஆனா நடந்துருச்சு, அடுத்தது என்ன செய்யலாம்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ரேவதி அழாதக்கான சுவாதி சொல்லும் போது என்னால என் வாழ்க்கையை ஜீர்ணிக்கவே முடியல, இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, என் வாழ்க்கையை கூட என்னால தீர்மானிக்க முடியலையே, டிரைவர் ராஜாவை நான் எவ்வளவு நம்பினேன், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், நீங்க எல்லாரும் அவரை குறை சொன்ன போது கூட நான் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்படி எல்லாம் கேம் ஆடி என் லைஃப்ல வருவார்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலிங்கிறாங்க ரேவதி. அங்க மாயா அழுதுகிட்டு வராங்க. இந்த பக்கமா ரோஹிணி பார்த்துட்டு, மாயா நீ ஏன் அழுகிற, நாங்களே அப்செட்ல இருக்கோம்,
ஆல்ரெடி ரேவதியே அழுதுகிட்டு இருக்கா. அவளை சமாதானப்படுத்த நாங்க போராடிட்டு இருக்கோம். இப்ப நீ வேற எதுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் அழுகாம என்ன செய்யறது? மகேஷ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மண்டபத்துல காணாத போனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு தகவலும் தெரியல. அவன் இருக்கானா செத்துட்டானான்னு யாராவது யோசிச்சிங்களா? மாயா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு துர்கா கேக்குறாங்க. ஏமா, மண்டபத்துல நம்ம கூட இருந்தவ அவ இருக்கானா இல்லையா செத்தானா ஒண்ணுமே தெரியல. அவ காணாத போனதும் உங்களுக்கு ஒருத்தருக்காவது கவலை இருக்கா? அக்கா கவலைப்படாதீங்க, மகேஷ்க்கு ஒன்னும் ஆயிருக்காதுங்கிறாங்க ரேவதி. அப்படித்தான் நானும் இருந்த ரேவதி. முதல்ல நாங்க ஒதுங்கித்தான் இருந்தோம். பெரிய இடத்து விவகாரம் நமக்கு வேண்டான்னு நினைச்சேன். ஏதாவது ஒண்ணுனா எங்களால தாங்க முடியாதுன்னு தெரியும். நீ தைரியம் சொன்னதுனால தான் நாங்க கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். மகேஷ் இறந்துடணும்னு எனக்கு உண்மையிலுமே பயமா இருக்கு. மகேஷ்க்கு என்னாச்சோ ஏதாச்சோ எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு மாயா அழுதுட்டு இருக்கும்போது ரேவதி ஆறுதல் சொல்றாங்க. அக்கா, மகேஷ்க்கு ஒன்னும் ஆயிருக்காது, நீங்க தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. மகேஷ்க்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா அந்த டிரைவர் பையனை நான் சும்மாவே விட மாட்டேங்கிறாங்க. மாயா, சாமுண்டீஸ்வரி என்ன நடக்குதுங்க? ஏன் மாயா, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அழுகாம என்ன செய்ய சொல்றீங்க? மகேஷ் நம்பி இந்த கல்யாணத்தை நம்பி நான் எல்லாமே இப்ப இழந்துட்டு நிக்கிறேன். பாரு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனி தேவையில்லாம அழுதுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் ஆக போறது இல்ல. மேடம், நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. இப்ப மகேஷ்க்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப இங்க வந்தே ஆகணும் மேடம். அவனை இறந்துட்டு நிக்கிறேனா எப்படி அழாம இருக்க முடியும்னு கேக்குறாங்க மாயா. மாயா, அவன் திரும்பி வந்துருவா, நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்காதீங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எங்க எப்படிங்க திரும்ப வருவான்? காணாம போனாலும் அவன் எப்படியும் திரும்ப வந்துருவான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கமல்ல, அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சு கொடுப்பான்? அவன் எப்படி வருவான்னு மாயா சொல்லிட்டு இருக்கும்போது, மாயா இங்க பாரு, தேவையில்லாம புலம்பாத. அவன் வந்துருவான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நீ திருப்பி அதைவே சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம ரேவதி கிட்ட வந்து புலம்புற வேலை வச்சுக்காத. நான் சொல்றதெல்லாம் புரியுதா? மரியாதை இங்கிருந்து கிளம்பு போ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அதட்டுனதும் மாயா அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடிடுறாங்க. பாரு ரேவதி, உனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உன் கழுத்துல தாலியும் ஏறிடுச்சு. இனிமே ராஜா தான் உன் புருஷன், அவனோட தான் உன் வாழ்க்கைன்னு முடிவாயிருச்சு. நான் மனசார சொல்றேன், உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ரேவதி. நீ இனிமே சந்தோஷமா இருப்ப. நடக்கிறது எல்லாமே உன் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. தேவையில்லாம கண்டதையெல்லாம் நினைச்சு குழப்பிக்காத. உனக்கு நான் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேன், புரிஞ்சுதா? மீதியா மௌனமா கோவத்துல உட்காந்துருக்காங்க ரேவதி. பாட்டி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வந்து செதறு தேங்காய் உடைச்சிட்டு, அப்பா முருகா நல்லபடியா நடத்தி கொடுத்தியப்பான்ட்டு வராங்க. அப்பா முருகா, நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே என் பேரனுக்கும் பேத்திக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்ட. கடைசி வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு மண்டக்குள்ள டென்ஷனாவே இருந்துச்சு. என் பேரனும் இந்த கல்யாணமே வேண்டான்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தான். நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவன் மனசை மாத்தி 2 பேத்துக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பான்னு பாட்டி வேண்டிட்டு இருக்கும்போது அங்க அபிராமி அம்மா வராங்க. அபிராமி அம்மா வந்ததும் அம்மானுக்கிட்டு வர்றாங்க. அவங்க பார்த்ததுமே, அட நாச்சியா, என்னது, எதுக்கு இப்படி மூச்சு இறக்கி ஓடி வரேன்னு கேக்குறாங்க. அம்மா, கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னு நீ சொன்னையா, அதுக்கப்புறம் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலமா, சந்தோஷத்துல நான் ஓடி வந்துட்டேங்கிறாங்க. அட என்னமா நீ இப்படி சொல்ற? போன்ல உன்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைனாச்சியா. ரேவதி கழுத்துல என் பேராண்டி கார்த்தி தாலிய கட்டிட்டானாச்சியா. நாம ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறிடுச்சு. அப்ப முருகன் என் வேண்டுதலை கேட்டதும் எல்லாம் நல்லபடியா நிறைவேற்றி கொடுத்துட்டான். அதான் அவனை பார்த்து நான் நன்றி சொல்லிட்டு போலான்னு கோயிலுக்கு வந்தேன். அம்மா, எனக்கு வருத்தம் என்னன்னா, கார்த்தி தீபா கழுத்துல தாலி கட்டும் போது என்னால பார்க்க முடியல. இப்போ ரேவதி கழுத்துல தாலி கட்டினதையும் என்னால பார்க்க முடியல. அவனோட கல்யாணத்தை பாக்குற குடுப்பினை எனக்கு கிடைக்காமையே போயிடுச்சம்மா. நாச்சியா, ஏத்தா இப்படி வருத்தப்படுற? கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த உன் பையன் இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையா? அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுமா? இத்தனை நாளா பிரிஞ்சிருந்த நம்ம 2 குடும்பமும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர போகுதாத்தா. அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கலாமல்லன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். கார்த்திக் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டானோ, தனிமரமா இருந்துருவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாவே இருந்ததுமா. இப்ப கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் அண்ணன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முதல்ல கோயில்ல ரேவதியை பார்த்த போதே இவ எனக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேமா. இடையில என்னென்னமோ நடந்தும் கூட வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்தும் கூட எனக்கு மருமகளா வரமாட்டாளா, கார்த்தி அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானான்னு எனக்கு வருத்தமா இருந்தது. என்னோட ஏக்கத்தை அந்த கடவுள் போக்கிட்டாரு. இங்க பாரு நாச்சியா, நல்லவங்களோட வேண்டுதலை நிச்சயமா அந்த கடவுள் நிறைவேற்றுவாரு. நீ நம்பிக்கையோட இரு. அம்மா, கல்யாணம் முடிஞ்ச கையோட என் மகனையும் மருமகளையும் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமாங்கிறாங்க நாச்சியா. வாமா போய் பார்க்கலான்னு கூப்பிடும் போது, ஐயோ இருத்தா நீ அவசரப்படாத. சாமுண்டீஸ்வரி உன் மகனை மருமகனா ஏத்துக்கிட்டா. ஆனா அந்த கார்த்தி யாரு என்னங்கிற விவரம் எல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. அவன் உன் மகன் தான், என் பேரன் தான் தெரிஞ்சா கோவத்துல என்ன செய்வாளோ. இப்போதைக்கு நம்ம போய் கார்த்திய பார்க்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க. ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா மகனையும் மருமகளையும் கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுமா. பெத்தவளா ஆசைப்படுறதுல என்னமா தப்பு இருக்குன்னு அபிராமியம்மா கேட்கவும், ஆமா, நீ ஆசைப்படுறது நியாயம்தான். பெத்தவ கல்யாண கோலத்துல பாக்குறதுல ஆசைப்படுறதுல நியாயமா இருக்கு. நீ ஆசைப்பட்டு அது நடந்தா நஷ்டம் நமக்கு தானே. 2 பேரும் எங்க போயிட போறாங்க, இங்க தானே இருக்க போறாங்க, நம்ம பாத்துக்கலாம், பொறுமையா இரு. சாமுண்டீஸ்வரி கார்த்தியும் ரேவதியும் மனக்கோலத்துல கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. வீட்டுல பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுக்க எல்லாம் தயார் பண்ணிட்டியாங்கிறாங்க. எல்லாம் தயார் பண்ணிட்டு வச்சிட்டாங்கிறாங்க ரோஹிணி. கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு மாப்பிளைய கோயிலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம கோயிலுக்கு வந்து போய் சாமி கும்பிட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லி கார்த்தியும் ரேவதியும் கூட்டிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி கோயிலுக்குள்ள வரும்போது அபிராமி அம்மா பாத்துக்கிறாங்க. அம்மா, அங்க பாரு, அண்ணி வராங்க அப்படிங்கிறாங்க. அடா ஆமாத்தா,
நாம எங்க கோயில்ல இருக்கிறத பார்த்தோம், மாட்டிக்குவோம். வா, வா, வா ஒளிஞ்சுக்கலாம் வா அப்படின்னு பாட்டியும், அபிராமியும் அந்த அந்த தூணுக்கு பின்னாடி ஒருத்தர், இந்த தூணுக்கு பின்னாடி ஒருத்தரும் ஒளிஞ்சுக்கிட்டு பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு பின்னாடி கார்த்தியும், ரேவதியும் மனக்கோலத்துல வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருந்த அபிராமி ஆனந்த கண்ணீர் விட்டு சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போய் அவங்க பேர்ல சாமிக்கு அர்ச்சனை பண்ண சொல்றாங்க. மாலையும் கழுத்துமா வந்திருக்கிறவங்களுக்கு சாமி கழுத்துல இருந்த மாலையை எடுத்து மாத்தி போட்டுக்க சொல்றாங்க ஐயர். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாலையை மாத்தி போட்டுக்கிறாங்க. அடுத்தது சாமுண்டீஸ்வரி அவங்க கையில வச்சிருந்த மெட்டியை கார்த்திகிட்ட கொடுத்து என் பொண்ணு காலில் போட்டு விடுங்கிறாங்க. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த மெட்டி ஒண்ணுதான் குறையான்னு ரேவதி கேட்குறாங்க. ரேவதி சொன்னதை கேட்டதும் அபிராமி அம்மாவுக்கு சரியான அதிர்ச்சி. அம்மா என்னம்மா இவ இப்படி சொல்றா அப்படின்னு கேட்கவும், கொஞ்சம் பேசாம இரு, அங்க நடந்தது உனக்கு எதுவும் தெரியாது, மாப்பிளைய மாத்தின கோபத்துல இருக்கா, அவங்க அம்மா பேர்ல அவ்வளவு கோவப்பட்டு இருக்கா, என்னன்னு ரேவதிக்கு தெரிஞ்சா இந்த கோவமெல்லாம் தூசு, அமைதியா அங்க நடக்கிறதை மட்டும் வேடிக்கை பாருன்னு பாட்டி சொல்லவும் அபிராமி அம்மா மறுபடியும் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி நான் சொல்றத கேளு, கல்யாண பொண்ணுக்கு மெட்டி போடணுங்கிறது ஒரு சம்பிரதாயம், மாப்பிளை தான் போடணும், அதை தடுக்காத, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா, இந்த அந்த மெட்டியை ரேவதி காலில் போட்டு விடுங்கிறாங்க. ரேவதிக்கு இதுல விருப்பம் இல்லை மேடம், இது தேவையான்னு கார்த்தி கேட்குறாங்க. கார்த்தி இப்பதான் ரேவதிக்கு புத்திமதி சொன்னேன், இப்போ உனக்கு வேற சொல்லணுமா, இந்தா நான் சொல்றேன்ல நீ போடு. சரி கொடுங்க மேடம்னு சொல்லி கார்த்தி அந்த மெட்டியை வாங்கி காலில் போடுறதுக்காக கீழே உட்காடுறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பரிதாபமா பாக்குறாங்க. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம அமைதியா நிக்கிற, காலை காட்டு அப்படின்னு அதட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி பார்வையாலேயே அதட்டும் போது ரேவதி பேசாம காலை கொடுக்குறாங்க. கார்த்தி ரேவதியோட 2 பாத விரல்லையும் மெட்டியை போட்டுறாங்க. சம்பிரதாயங்கள் சிறப்பா நடந்து முடிஞ்சிட்டு இருக்கிறத அபிராமி அம்மாவும் பாட்டியும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, ரேவதியோட கோபம் கொஞ்ச நாளையில தணிஞ்சிடும், அதுக்கப்புறம் கார்த்தியும் ரேவதியும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அபிராமி ரேவதி அதே கோபத்தோட வீட்டுக்கு வராங்க. அங்க எல்லாரும் தயாரா ரெடியா பொண்ணு மாப்பிள்ள வராங்கன்னு ஆரத்தி எடுக்க ரெடியா இருக்காங்க. கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு வந்ததுமே பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுங்கன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் அங்க இருந்தவங்க ஆரத்தி எடுக்கிறாங்க. நிலவு வாசல்ல நிறவடி வச்சிருக்காங்க. இதை தட்டி விட்டுட்டு உள்ளவாமான்னு ராஜராஜன் சொல்றாங்க. அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க சொல்றதெல்லாம் இந்த சம்பிரதாயத்துக்கெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ரேவதி வலது கால் எடுத்து வச்சு வெடுக்குன்னு உள்ள வர்றாங்க. ரேவதி சொன்னதை கேட்டு எல்லார் முகத்திலையும் ஒரே ஷாக். என்னது ரேவதியா இப்படி பேசுறா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி படக்குன்னு பேசிட்டு போறாங்க. அடுத்தது பொண்ணு மாப்பிளைக்கு பாலும் பழமும் கொடுக்கணும்னு சாமுண்டீஸ்வரி ஏற்பாடு பண்றாங்க. இந்த சம்பிரதாயத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ரேவதி பிடிவாதம் முடிச்சிட்டு இருக்காங்க. ரேவதி உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், இந்த கல்யாணம் ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுங்கிற விளக்கத்தை நான் சொல்றேன்னு சொல்லி கார்த்தி சொல்ல வரும்போது காது கொடுத்து கேட்காத ரேவதி கார்த்தி மேல ரொம்ப கோவப்படுறாங்க. அடுத்த நாள் ரேவதியை எப்படி சமாதானம் பண்ணி ராஜராஜனை ராஜசேதுபதி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.